இன்னைக்கு நம்ம சேனல்ல கறி மசாலா கொஞ்சமா கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு துவரம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு கறி வடை செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கறி பெரிய பெரிய பீஸா இருக்கு, அதை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். கறியை நல்லா அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சமா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தந்து பார்க்கலாம். மட்டன் பரவாயில்ல வந்துருக்குல்ல, நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கறியில் வந்து தண்ணி வந்து வத்தாத இருக்கு, அதனால நம்ம வந்து மறுபடியும் பாயில் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பருப்பை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சது. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணுங்க. நல்லா மைய அரைக்காம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், ஏன்னா இது வடைக்காக. எடுத்து போடு. ஒரு பீஸ் இல்லாமல் எல்லாத்தையும் எடு. தண்ணி ஊற்றல அலச விட தானே கரண்டிலையும் மொத்தமாக தெரியும். கை விட்டு எடுமா. கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா டீஸ்பூன் விட்டோன்னே நல்லா சொதன்னு இறங்குது. அதனால் கறி நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் வந்து வத்திருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கறி வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் நல்லா இதிலே மசிச்சுங்க, ஏன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா அது ரொம்ப நைஸ் ஆகிடும். கறியை நல்லா ஓரளவுக்கு திட்டமாக இருந்தாலே போதும். இப்போ வந்து மசிச்ச கறியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மசிச்சுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசிச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம வடை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடை வந்து கொஞ்சமாக எடுத்து தட்டிக்கலாம். வடை நல்லா உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு தட்டி போட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு கறி வடை. இப்போ நம்ம டேஸ்ட்டும் பார்த்துடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வடை ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம டேஸ்ட்டும் பார்த்துடலாம். கிட்ட வரணும். நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது. கடைகளில் இதெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து டேஸ்ட்டை பார்த்துட்டு அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் காசு கொடுத்துட்டு வந்து வாங்கி போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி வீட்டில் டைம் செலவழிச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க.
உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.